எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம தொடர்ந்து உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்களா இருந்தோம்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 10.5 மணி நேரத்துக்கு மேலே நாம் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளை ஒரு சோம்பேறி அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்திரிச்சு வேலை செய்யாதவர். ஏன்னா நம்மளோட வேலையே அப்படி இருக்குது, டெஸ்க் ஜாப்பாக இருக்குது. அப்படி தொடர்ந்து டெஸ்க் ஜாப்லேயே இருக்கிறவங்களுக்கு நடைப்பயிற்சி ஹெல்ப் பண்ணுமா? அப்படி நடந்தால் எவ்வளவு ஸ்டெப்பு நடக்கணும் அப்படிங்கிற கேள்வி ஒரு முக்கியமான ஆராய்ச்சி கேள்வி. அப்படி நாம் நடக்கும்போது எவ்வளவு ஸ்டெப்ஸு வைக்கணும், எத்தனை ஸ்டெப் கவுண்ட்டு நம்மளுக்கு இதய நோய், இரத்த சர்க்கரை அளவுகள் அதிகரிக்கிறது, ஏர்லி டெத் சீக்கிரமாக இறப்பு ஏற்படுறது, ஏர்லி ஏஜிங் சீக்கிரமாக வயதாகும் போது ஏற்படக்கூடிய திசுக்களோட செல்களோட அழிவு ஏற்படும். இதையெல்லாம் குறைக்கக்கூடிய ஸ்டெப்பு கவுண்ட் எத்தனை, நடைப்பயிற்சி அப்படிங்கிறது எத்தனை, எவ்வளோ நேரம் நடக்கணும், நடந்தால் தொடர்ந்து 10 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கும் நன்மை கிடைக்குமா? அதாவது சர்க்கரை அளவுகள் குறையுது, ரத்த அழுத்த அளவுகள் குறையிறது போன்ற ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குமா? இதுதான் ஆராய்ச்சி. மொத்தம் 72,174 வாலண்டியரில், அதாவது 2006 ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. இந்த ஆராய்ச்சி 30 வருஷம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 72,000 பேரை 30 வருஷம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ 30 வருடம் ஃபாலோ பண்ணும்போது முதல்ல ஆரம்பத்தில் பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை இருக்குது, ரத்த அழுத்தம் இருக்குது போன்ற பல விஷயங்கள்லையும் பேஸ்லைன் டேட்டா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ 2006 ஆரம்பித்த ஸ்டடி நீ 18 வருஷம் ஆயிடுச்சு. 18 வருஷம் கழித்து இந்த ரெண்டு குரூப்பாக பிரித்து செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் நடக்கிறவங்களுக்கு ஸ்டெப் கவுண்ட் வைக்கிறவங்களுக்கு, ஸ்டெப் கவுண்ட் வைக்காதவங்களுக்கும், செடென்ட்ரியாக உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கும், ஆக்டிவாக வேலை செய்கிறவங்களுக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் இடையில ஆராய்ச்சிகள் நடத்துகிறாங்க. இந்த ஆராய்ச்சியில் என்ன தெரிய வருது அப்படின்னா, கரெக்டாக ஒரு நாளைக்கு நம்ம 9,000 10,000 நடைகள் ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு உட்கார்ந்து வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி, 10 மணி நேரத்துக்கு மேலே உட்கார வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும், செடென்ட்ரியாக இருக்கீங்க, எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு வேலையில் செய்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அந்த நேரம் தவிர, அந்த 10-11 மணி நேரம் தவிர மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் 9,000 10,000 நடைகள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் நன்மைகள் கிடைக்கும். இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையுது, சர்க்கரை நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சர்க்கரை அளவுகள் குறையுது, நம்மளோட வாழ்நாள், ஆரோக்கியமான வாழ்நாள் காலம் அப்படிங்கிறது அதிகரிக்குது போன்ற நன்மைகளை தான் பார்க்க முடியுது. இன்னும் இந்த டேட்டா கண்டினியூவாக அது ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதோட அப்டேட்டையும் நான் சொல்கிறேன். அதே சமயம் நம்ம நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட முறையை என்றைக்குமே பின்பற்றணும். டெக்னிக்கு நான் தொடர்ந்து சொல்கிறது இதுதான். நம்ம நடக்கும்போது மூமெண்ட் எப்போவுமே நம்ம தோள்பட்டையிலேருந்து மூமெண்ட் இருக்கணும். இந்த எல்போலேருந்து மூமெண்ட் இப்படி நடக்கக்கூடாது. அது தப்பு. இப்படி நடக்கிறதுங்கிறது தப்பு. நம்ம நடக்கிறதுங்கிறது எப்பவும் இப்படி இருக்கணுமே தவிர இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இப்படி நம்ம நடக்கும்போது தான் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குது. ஏன்னா இந்த தசைகள், இந்த சைடு தசைகள்லாம் ஆக்டிவேஷன் ஆகும். நம்ம கையை வீசி நடக்கிறது தான் ப்ராப்பர் ஸ்டெப்பு. ப்ராப்பர் ஸ்டெப்பாக 10,000 ஸ்டெப்பு ஒரு நாளைக்கு நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த ஆரோக்கிய தகவலை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.